ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை ரவை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, நெய் நல்லா உருகினதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்ல நிறம் மாறினதும் அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் பொடியாக நறுக்கின பாதாம் அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துட்டு, இப்போது 1 கப்பு கோதுமை ரவையை எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்த பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு கோதுமை ரவைக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி கோதுமை ரவை நல்லா வெந்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வேக விடுங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்காக 2-3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 1 கப்பு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட பிறகு இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விடுங்க. இந்த சர்க்கரைலாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இந்த மாரி நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய கோதுமை ரவை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.